சார் இப்போ வந்து கேட்குறது வந்து முத்த காட்சி பற்றி சார். என்னென்னா ஃபஸ்ட்டு படத்தில் ஜெயம் ரவி சார் வந்து நீங்கள் முத்தம் கொடுக்க விடல. செகண்ட் படத்தில் வந்து கடைசி சீனில் வந்து முத்தம் கொடுத்தீங்க. இப்போ இந்த படத்துலேருந்து 2-3 டீம் வந்து முத்தம் கொடுத்துட்டீங்க. அது டேரக்டர் வச்சாரா இல்லை நீங்களா ஃபிக்ஸ் பண்ணீங்களா? ஃபஸ்ட்டு டைமில் வந்து அந்த கோமாளி படத்தில் வந்து கிஸ் சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அவர் கிஸ் பண்ணுவார், அதனால் அடிப்பாங்க, அதனால ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும்ன்ற மாதிரி. ஆனால் சார் வந்து வேணான்னு சொன்னாங்க. அந்த கிஸ் வந்து நம்ம அப்படி எடுக்க வேணாம், சீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் லவ் டுடே பொறுத்த வரைக்கும் கிஸ் இல்லை, அது சீட் பண்ணி எடுத்தது தான். அதுக்கப்புறம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் டேரக்டர்கிட்ட வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஹி ஃபெல்ட் அந்த கதைக்கு ஆக்சுவலாக படத்தோட கதையில் வரும் அது. அந்த மாதிரி ஒன்று ட்ரீம் பண்ணுவாங்க. அந்த ட்ரீம் அது அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அவர் சொன்னது அது பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இல்லை நண்பர்னால வந்து முழுமையாக உரிமை எடுத்துக்கினாரா சார்? நான் இப்போது என்னோடய ஓமை கடவுளை பார்த்துருக்கீங்களா? அதோட கிளைமேக்ஸில் கோர்ட்டில் கிஸ் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ் சார். அவன் வந்து ஹீரோ வந்து ஒரு அந்த பொண்ணை பார்த்தா ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொன்ன ஒருத்தன் வந்துட்டு கடைசியாக அந்த பொண்ணை கிஸ் அடிக்கிறதுல 1000 ஒரு 20 பேஜ் டைலாக் அந்த ஒரு கிஸ்ஸில் இருக்குது சார். அதை வந்து கிராஸாவோ அதை வந்து இதனால் வந்து படத்தை இது பண்ணலாமோ அந்த மாதிரி கிடையாது சார். அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் அவன் சொன்ன மாதிரி அவர் ஃபஸ்ட்டு வேணான்னாரு. நான் தான் சொன்னேன் எனக்கு அது வேணும். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே இட் ஷோஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ். நம்ம எல்லாருமே கிஸ் பண்ணுறது தானே சார். அப்புறம் என்ன சார், அதனால தான் இதில் வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு கிஸ் தான் போட்டு அது எல்லோரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது சார். ஒரு பேக் அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் இருக்காது சார். அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்டர்ஸ் ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் டூயிங் இட். அதுக்கு மேலே அதில் எந்த விதமான இதுவுமே இல்லை சார். சார் நீங்கள் சிம்பு ரசிகரா சார், இல்லை சிம்பு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா நீங்கள் பேசுகிற விஷயம் எல்லாமே அவர் அப்படியே இமிடேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. நான் பேசுகிறது இமிடேட்? ஆமாம் சார், அவர் சிம்புவோட ஆஃபீஸ் ஸ்டாஃப். அவர் அப்படி குரல் டிவி ஸ்டாஃப், குரல் டிவி ஓனர் அவர் சார். ஆனால் ஒன்று சொல்லியிருக்காங்க சார், நீங்களும் சிம்பு சாரும் படம் பண்ணால் 7ஆம் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மேபி அது நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்கலாம். அது நான் ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன் சார். டேரக்டர் சார், உங்களோட முதல் படத்துலையும் 2 ஹீரோயின், இதுலேயும் 2 ஹீரோயின், அடுத்த படத்துலேயும் 2 ஹீரோயின் தானே, ஒரு ஹீரோயின் தான். இது என்ன மாதிரி ஃபார்முலா? அசோக் சார், அசோக் சார். இங்கே ஹீரோயினா சார்? ஹீரோயின் அப்படின்ட்டு இல்லை சார். கதைக்கு என்ன தேவைப்படுதோ சார். இப்போது இது டைம் பீரியட்ஸ் வேறு இருக்கிறதுனால நம்ம லைஃப்லேயே நிறைய பேரை க்ராஸ் பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரியான இதுதான். இப்போ நீங்கள் ஓமை கடலையில் பார்த்தீங்கன்னா கூட இந்த ஃபஸ்ட்டு ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின்ற கான்செப்ட்லலாம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை சார். அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது. ஒரு ஹீரோயின் வச்சுட்டு இன்னொன்று கன்வின்ஸ் பண்ணுறது நான் போகல. அதனால தான் நான் வாணியை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவங்க சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ அவங்கள கூப்பிட்டு இந்த கேரக்டருக்கு. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் 2 ஹீரோயின் கான்செப்டில் கதைக்கு தேவைப்படுது சார். நாளைக்கு ஹீரோயினே தேவையில்லைன்னா நான் ஹீரோயின் போடவே மாட்டேன் கதையில். கதை என்ன தேவைப்படுதோ அவ்வளோதான் சார். இப்போ நீங்கள் அடுத்தது இப்போ சிலம்பரசன் சார் படத்தில் எவ்வளோ ஹீரோயின் கேட்பீங்க, அது வந்துட்டு நான் சொல்கிறேன் சார். சார், தனுஷ் சார் சாயிலே இருக்கீங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு லவ் டுடே பார்த்து தனுஷ் சார் இல்லை இந்த இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாங்களா அந்த சைட்லேருந்து, தனுஷ் சார் சைட்லேருந்து? எனக்கு அவர் விஷஸ் சொல்லியிருக்காருங்க. அவங்க லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு ஸ்ரேயாஸ் அவங்க மேனேஜர் எனக்கு கால் பண்ணி விஷஸ் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். லவ் டுடேக்கு முன்னாடி கோமாளிக்கு அப்புறமா நாங்கள் 2 தடவை சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.